ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபானாக்கா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமாக எதுக்கு தெரியுமா? 10th ஸ்டாண்டர்ட் பசங்க நிறைய பேர் தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, எப்படி நாங்கள் அவாய்ட் பண்ணுறதுன்னு கமெண்ட் செஷனில் கேட்டிருந்தீங்க. கரெக்டாக அந்த 480+ வீடியோ பண்ணியிருந்தேன், பார்க்காதவங்க பாருங்கள். 500 480 நம்மளால எடுக்க முடியுமா இல்லையான்ட்டு. அதே மாதிரி தமிழுக்கு ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தேன், அதுலேயும் சேம் டவுட்டு. எனக்கு தமிழில் தான் மார்க் போகுது, தமிழில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கால மார்க் போகுது, எப்படி அவாய்ட் பண்ணுறது தெரியல, ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வர்றதுன்றது எல்லாருக்கும் வந்து ஒரு காமனான விஷயம். ஏன் அப்படின்னா, நமக்கு மொத்தம் 5 சப்ஜெக்ட் இருக்கா? மொத்தம் 5 சப்ஜெக்ட், அதில் 4 சப்ஜெக்ட் இங்கிலீஷில் தான் படிக்கிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் தமிழ். ஸோ அதில் வந்து நிறைய ப்ராக்டிஸே எடுத்தது இல்லை. நம்ம தமிழ் எப்பெல்லாம் படிப்போம்? எக்ஸாமுக்கு முன்னாடி படிப்போம் இல்லையா? யூனிட் டெஸ்ட்னா அதுக்கு முன்னாடி படிப்போம். ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா கிடையாது. ஸோ ப்ராக்டிஸ் இல்லாதனால தான் நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 விஷயம் சொல்கிறேன். லாஸ்ட் விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ். இது எல்லாருமே சொல்றதுதான். ஏதாவது மிஸ்டேக் பண்ணா எழுதி பாரு சொல்லுவாங்கல்ல, எழுதி பாரு, ஏன் மிஸ்டேக் வரப்போகுது அப்படின்வாங்க. இப்போ மேக்ஸில் ஃபார்முலாஸ் எதுக்கு எழுதி பார்க்க சொல்றோம்? எல்லா கொஷின்லயும் ஃபார்முலாஸ் வரும், எல்லா கொஷின்லயும் எழுதுதான் போறோம். தனியா எதுக்கு ஃபார்முலாஸ் எடுத்து எழுதி பாருங்கன்னு சொல்றோம்? ஏன்னா அதுல தப்பு வந்தா மொத்த சமமே தப்பாயிடும். அது முக்கியமான விஷயம். அதனால கரெக்டா அதே மாதிரிதான் தமிழ்லையும் நமக்கு வந்து எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, எந்தெந்த வேர்ட்ஸ்ல வந்து நம்ம தப்பு பண்றோம், அதிகமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரே வார்த்தையில வருதுன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து திருப்பி எழுதி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினுமே எழுதி பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் தான், நம்ம வந்து எழுதி பார்க்காம இருக்கிறதுதான் பிரச்சனை. நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் எழுதி பார்க்கணும். நான் சொல்லிடுறேன், எனக்கு வந்து கதை தெரியும், நான் அதை வச்சு எழுதிடுறேன், அந்த மாதிரி இல்லாம எல்லாமே வீட்லயே எழுதி பாருங்க. சரிங்களா? நம்ம வீட்டுல எழுதி பார்க்கறதுனால மட்டும்தான் நம்மளால இதை அவாய்ட் பண்ணவே முடியும். நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும் நம்ம. சரிங்களா? செகண்ட் விஷயம், டெஸ்ட் எழுதி பார்த்துதான் கரெக்ஷன் பண்ணணும். நம்ம கரெக்ஷன் பண்ணி அதுல வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு 5 times 3 times எழுதி பார்த்து திருப்பி ரீடெஸ்ட் எழுதணும். நம்ம செய்யற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எழுதுனா அது கரெக்டா தான் இருக்கும்னு நம்புறது, அதை வந்து கரெக்ஷனே பண்ண மாட்டோம். நான் கரெக்டா தான் எழுதிருப்பேன், அது வேற செக் வேற பண்ணுவேன் இல்லையா? ஸ்கூல்ல கரெக்ஷன் பண்ணிட்டு வர பேப்பர்ஸ்ல மார்க் கம்மியா இருக்கிறத பார்ப்போம். எதனால மார்க் கம்மியா இருக்கு, எந்த வேர்டு நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நம்ம நோட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி டியூஷன்லயும் டீச்சர்ஸ் எல்லாம் ரவுண்ட் பண்ணி கொடுத்துடுவாங்க, இது தப்பு மாத்துன்ட்டு. ஆனா நம்ம அதை பார்க்க மாட்டோம். இந்த வார்த்தை ஓகே, அதுல என்ன வரணும்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷன்ல இல்லையா, நமக்கு ஆனுவல் எக்ஸாம் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. நீங்க இப்போ வந்து கொஞ்சம் சீரியஸா இதை எடுத்துக்கோங்க. நீங்க எழுதுற எல்லா கொஸ்டினையும் டைம் எடுத்து கரெக்ஷனும் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன தப்பு பண்றோம் நமக்கு தெரியும். இப்போ கரெக்ஷன் பண்ணதுலயும் என்னென்ன தப்பு இருக்கு அதை திருப்பி நம்ம எழுதி பார்த்தா மட்டும்தான் அடுத்த வாட்டி இதை ரிப்பீட் பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த 2 விஷயம் சொல்லிட்டேன். 3வது விஷயம் என்ன அப்படின்னா ரீடிங் மெத்தட். நான் என்ன மெத்தட்ல ரீட் பண்றேன்? நான் கதையை மட்டும் கேட்டுட்டு டைரக்டா போய் எக்ஸாம்ல எழுத போறேன்னா, இல்லைன்னா படிக்கும் போது புக்கை பார்த்து அந்த வார்த்தையை பார்த்து படிக்கிறேன்னுட்டு. நிறைய பேருக்கு உள்ள பிரச்சனை தான். இப்போ தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் மனப்பாடம் இருக்குல்ல, அன்னை மொழியே இருக்கீங்க, அதுல ஒரு வார்த்தை வரும், பத்தே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அதை எத்தனை பேர் தப்பா எழுதிருப்போம்? நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஒரு வார்த்தையில தப்பு பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஏன்னா அது படிக்கும் போது அதுல என்ன இப்போ வருதா என்னன்னு பாக்குறதுல அது எனக்கு எழுத தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம ரிப்பீட்டடா படிக்கிறதுனால நம்மளால அது எழுத முடியும். ஒரு சில வார்த்தைகள் நமக்கு புதுசா இருக்கும் போது அங்க தப்பு பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணோம், அடுத்த வார்த்தையாவது மாத்தணுமா? கிடையவே கிடையாது. ஈச் டைம் ஒரு வார்த்தையும் அந்த மனப்பாட பகுதி படிக்கும் போது அந்த வார்த்தையை நிறுத்தி அதுல என்ன எழுத்து வருது, எதுல நான் மிஸ்டேக் பண்றேன், அதை நான் இப்ப மாத்த முடியுமான்னு பாக்குறதே கிடையாது. கடகடகடான்னு படிச்சிடுறது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் போது எந்த வார்த்தைகள்லாம் நம்ம தப்பு பண்றோமோ அதை ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப 4வது முக்கியமான விஷயம் கடைசியில சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நீங்க படிக்கும் போது எந்தெந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசா தெரியுதோ, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தெரியுதோ, ஒரு இதுல வந்து தப்பு வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு யோசனையா இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து ஒரு A4 ஷீட்ல எழுது. எப்படி மேக்ஸுக்கு வந்து ஃபார்முலா ஷீட் எழுதுங்கன்னு சொல்றோமா? எதுக்கு? மறந்து போகாம இருக்கிறதுக்கு, அடிக்கடி ரீகால் பண்றதுக்கு. அதே மாதிரிதான். சரிங்களா? இந்த ஒரு சில லெட்டர்ஸ், ஒரு சில வார்த்தைகள் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னா அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டோம், தேடி தேடி எழுத வேண்டாம், படிக்கும் போதே அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டோம், அதை எழுதி வச்சுடுங்க.
எழுதி உங்களோட கிளாஸ் ஒர்க் ஆர் புக்ல அந்த லெசனுக்கு முன்னாடி அதை பின் பண்ணிடுங்க. அந்த லெசனை படிக்க முன்னாடி எப்படி நம்ம ஒரு லெசன் படிக்க முன்னாடி ஃபார்முலா படிச்சுட்டு அந்த லெசன் சம் சால்வ் பண்ண போவோமோ அதே மாதிரி ஒரு லெசனை படிக்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடி அதுல இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ், ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சின்ன வயசுல சொல்வது எழுதுன்னு படிச்சிருப்போம், டிக்டேஷன் வேர்ட்ஸ் படிச்சிருப்போம், அதே கான்செப்ட் தான். ஏன் நமக்கு அந்த சின்ன வயசுல அது கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் நீங்க போகும்போது ஒரு 4 லெட்டர் வேர்ட்ல இருந்து 6 லெட்டர் வேர்ட் மாறும்போது அதெல்லாம் டிக்டேஷன் வேர்ட்ஸா கொடுப்போம். அதை மட்டும் நம்ம படிக்க கஷ்டப்படுவோம், ஏன்னா அதுதான் கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரிதான் தமிழ்ல இருக்க ஒரு ஒரு லெசனுக்கு நீங்க டிக்டேஷன் வேர்ட்ஸை ரெடி பண்ணுங்க. சரிங்களா? ரெடி பண்ணிட்டு அந்த லெசனை ஸ்டார்ட் பண்ண முன்னெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி எழுதி பார்த்துட்டோம்னு வைங்களேன், நெடுவினாலையோ குருவினாலையோ சிறுவினாலையோ இதே வார்த்தை வரும்போது கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டோம். சரிங்களா? நம்ம வந்து சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் தப்பு பண்ண போறது இல்லை. ஏன் அது இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் நமக்கு பிரச்சனை வராது. நமக்கு பெரிய வார்த்தையில தான் பிரச்சனை வரும். அதை நோட் பண்ணி எழுதி பாருங்க. சரி, எது பிரச்சனையா இருக்கோ அதுதான் சால்வ் பண்ணணும். கரெக்டா? அண்ட் அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருதுன்றது பிரச்சனை, ரொம்ப பெரிய பிரச்சனை, ஏன்னா அதனால மார்க் போகுது. அதுக்கான சொல்யூஷன் ரொம்ப சின்னதா ரிட்டன் ப்ராக்டிஸ் எடுங்க, டி வேர்ட்ஸ் ரெடி பண்ணுங்க, அதை மறுபடியும் எழுதி பாருங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இப்போ 7th 8th எல்லாம் பசங்க இருக்காங்கன்னா இப்பத்துல இருந்தே அந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 10th வரும்போது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எப்பவுமே ரிட்டன் ப்ராக்டிஸ் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். நீங்க ஓரலா படிச்சுட்டு நான் அங்க போய் எழுதுவேன்றது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. ஓகேவா? இந்த 4 விஷயத்தையும் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல ட்ரை பண்ணுங்க. நமக்கு நல்லாவே டைம் இருக்கு. நான் டைம் ஸ்கெடியூல் கொடுத்ததுலயும் நான் அப்படிதான் கொடுத்துருக்கேன் இல்லையா? 2.5 மணி நேரம் வந்து 2 லெசனுக்கு தான் கொடுத்துருக்கேன். அது கூட கமெண்ட்ல கேட்டாங்க, நீங்க இவ்வளவு டைம் கொடுத்து வச்சிருக்கீங்களேன்ட்டு. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா தாராளமா அவ்வளவு டைம் எடுத்துக்கோங்க. எல்லாமே எழுதி பாருங்க. இந்த வாட்டி அதிக சென்டம் வந்து தமிழ்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா எல்லாமே நம்ம படிச்சுட்டோம், நமக்கான இஷ்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அந்த இஷ்யூக்கான சொல்யூஷனும் நான் இப்ப கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்கன்ட்டு. உங்களை பார்த்து நிறைய பேர் ஓகே நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு தோணும். எனக்குமே கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஓகேப்பா நான் சொல்றேன், பசங்க வந்து கேட்கறாங்க அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாம்ல வேற என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸா இருக்கு, இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு இருந்ததுதான் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எடுங்க. உங்களோட ஒரு கமெண்ட்டுக்கும் தனித்தனி வீடியோஸ் கண்டிப்பா வரும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கேட்டிருந்தீங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வீடியோ அது வரும். ஃபர்ஸ்ட் இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு பிரச்சனை. அண்ட் இதே விஷயத்த நீங்க வந்து சயின்ஸ் சோஷியல் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஏன் சயின்ஸ் சோஷியலுக்குன்னா சயின்ஸ்ல வந்து பயாலஜில பெரிய வேர்ட்ஸா வரும், சோஷியல்ல பாத்தீங்கன்னா நேம்ஸ் வரும், கண்ட்ரிஸோட நேம்ஸ் அண்ட் ராஜா அவங்களோட நேம்ஸ் எல்லாம் வரும். நமக்கு எப்பவுமே அதெல்லாம் பிரச்சனை இல்லையா? எனக்குமே வந்து இந்த ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். பிகாஸ் எனக்கு அந்த பேரு அந்த இயர் எல்லாம் நான் மனப்பாடம் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கான ட்ரிக்ஸுமே கேட்டு வச்சிருக்கேன். அடுத்த வீடியோல அது கொடுக்குறேன், நான் சோஷியல் வரும்போது கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணது. கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன்ஸ் கொடுத்தா உங்களுக்குமே யூஸ் ஆகும்னு தோணுச்சு. அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா படிங்க. நீங்க எய்ம் பண்ண கோலை நீங்க அச்சீவ் பண்ணுங்க. சரிங்களா? எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளால முடியாதுன்னா வேற யாராலையும் முடியாது. எப்பவுமே நான் அதை தான் சொல்லுவேன், என்னால முடியலன்னா வேற யாராலையும் முடியாது, அப்ப நான் அதை செய்வேன், கண்டிப்பா நான் செய்வேன். அந்த மோட்டிவேஷனை நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.